மக்களே வணக்கம். இன்றைக்கி நான் பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறேன். உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போது இந்த பெருங்காயம் தான் சேர்த்துப்பேன், கட்டி பெருங்காயம். இங்கே பாருங்கள், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் கொஞ்சம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பொருளெல்லாம் தேவையான பொருள் பார்த்துக்கோங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு உருண்டை குழம்புக்கு இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, சோம்பு தேவையான அளவு, இதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசையணும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அரைச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துடணும். அவிச்சிடலாம் வாங்க. இட்லி பானை வச்சுட்டேன். சூப்பராக அழகான ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். இட்லி அவிக்கிற பானை தான், ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் போதும். நான் கம்மியாக தான் செய்வேன், அதனால் எனக்கு ஒரு தட்டு போதும். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக செய்கிறவங்க கொஞ்சம் 2 தட்டு வச்சு செஞ்சுக்கலாம். இது ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் போதும். நல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 10 நிமிஷம் போதும், இல்லை 15 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் போதும். குழம்பு தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். உருண்டை நல்லா அவிச்சு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிரும். அவிச்சு எடுத்தது பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். நான் கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு. கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, நல்லா வெங்காயத்தை சிவக்க வணக்கிக்கணும். நல்லா வணக்கின ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணாலும் நறுக்கி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் அரை மூடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொதிக்கிட்டோம். வீடியோ பார்க்கும்போது தெரியும் உனக்கு என்ன குழம்புன்னா. தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பு உருண்டை செஞ்சோம்ல, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சேன். சூப்பரான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு, நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சு உருண்டையே போட்டுடலாம். சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாம்பார் இது. இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம், பெருங்காயம் சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு, இது எல்லாமே சூப்பராக சேர்த்து அருமையான ஒரு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு. இது ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் மூடி போடும். வாங்க பார்க்கலாம். சூப்பராக குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. நல்லா ஹமஹமன்னு வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சாதத்தோடு போட்டு சூப்பராக சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.